ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கே ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். நானும் ஸ்டார்டிங்கில் இது ஒரு நார்மல் கே ட்ராமா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உள்ள இந்த டைம் ட்ராவல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிக்கும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக ஒரு டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அதை அப்படியே ரசிச்சு வரைஞ்சிட்டு இருக்காள். ஸோ இந்த பொண்ணு தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். பேர் வந்து ஹான். நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிம். இப்போ ஹஸ்பண்டோட சிஸ்டர் வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயின் ஃபோன் கொடுத்துட்டு இந்தா எங்க அம்மா பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வாங்கி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டெல்லாம் நீ கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோ, அவங்க கிட்ட டீசெண்டா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல, சரிங்கத்த அப்படிங்கிற மாதிரி மட்டும் பேசிடுறாங்க. இப்போ அந்த தங்கச்சிக்கிட்டே வந்து கேட்கறாங்க, எனக்கு வீட்டெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சிக்கு சுத்தமாவே பிடிக்காது போல நம்ம ஹீரோயினை. அதெல்லாம் பண்ண முடியாது, எங்க அம்மா என்ன சொன்னாங்க, உங்களை தானே பண்ண சொன்னாங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் வேலை தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்பாவி பொண்ணா இருப்பா. இப்ப சரி நம்மளே எல்லா வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இப்ப காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கை வந்து கட் ஆயிருது. இப்ப அவ்வளவுதான், கட்டு போட்டுட்டு நிக்கிறாங்க. அவங்க அத்தை வந்துடுறாங்க. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறியா, நிறைய வேலை செய்யற அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பாவமா நினைக்கணுமா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் இல்லைங்க நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஸோ அதனாலதான் தெரியாம கட் ஆயிருச்சு, அது ஒன்றும் இல்லை, சின்ன கட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சமைச்சு வச்ச, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடு நீ சமைக்கிறதுக்கு சமைக்காலுமே இருக்கலாம்ல, நான் வெளியே ஆர்டர் பண்ணிருப்பேன்ல, ரூம் மட்டும் கிளீன் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் என்ன இது நல்லாவே இல்லை, வேகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குத்தம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சரி உங்க வீட்டுக்கு நீ எப்போ போற அப்படின்னு சொல்லி இந்த அத்தை கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் நான் இப்போ கிளம்பிடுறேன், அம்மாவை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி உன் அம்மாவை பார்க்க போகும்போது என்னோட பையன் இருக்கான்ல, அதாவது உன்னோட ஹஸ்பண்ட் கிம், அவனையும் கூட்டிட்டு போ, அது மட்டும் இல்லாம அவனுக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலை சுத்தமா பிடிக்கல, அதனால நீங்க தான் மிகப்பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா, ஸோ அந்த ஆஃபீஸ்லேயே என் பையனுக்கு பெரிய வேலையை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இல்லத்த, அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் தான் சந்தோஷமா இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு, அவரே கேட்கும்போது நான் வேணா எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, இந்தாங்க என்னோட கார்டு, இதுல வந்து நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அத்தையும் அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க ஒண்ணுமே பேசாம. இப்போ கட் பண்ணா கார்ல போயிட்டு இருக்காங்க, ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட புகுந்த வீட்டுல தான் இந்த மரியாதை அப்படின்னா ஹீரோயினோட வீட்லயும் இதோட கேவலமானதான் நடத்துவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு தான், சின்ன வயசுல ஆசிரமத்துல இருந்தா எடுத்து வளர்த்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அந்த தங்கச்சி தான் என்னோட சொந்த மக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கூட பாசம் இருக்காது. ஒரு நார்மலா என்னென்ன ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அந்த தங்கச்சி கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தா மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சேரும். சரி கல்யாணம் பண்ண இடத்துலயாவது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு அவங்க வரைஞ்ச அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு அப்படியே கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட தங்கச்சி எடுத்த போட்டோ தான் நிறைய இருக்கு, நம்ம ஹீரோயினோட போட்டோ ஒண்ணு கூட கிடையாது. இப்ப அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல யாருமே இல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, ஸோ அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று திறந்திருக்கும், ஸோ அங்கதான் உங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நானும் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ அந்த மேனேஜரும் எனக்கு ஒரு வேலை செய்யணுமே, நான் ஒரு பொருள் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், என்னோட அந்த ஃபார்ம் அங்கே எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேலை செய்யற அந்த ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் கிம் இருக்காரா, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல மேடம், அவர் வந்து மத்தியானமே இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம கம்பெனில இருந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வேற வாங்கிட்டு போயிட்டாரு, ஸோ இனிமேல் அவர் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் கேலரிக்கு வெளியே நம்ம கிம்மோட கார் நிற்கும். என்ன நம்ம புருஷன் எங்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த கார் பக்கத்துல போனா அங்க கீழே ஒரு லெட்டர் கிடக்கும். என்னன்னு எடுத்து பார்த்தா நம்ம கிம் வந்து வேலையை விட்டுருப்பார்ல, ஸோ அந்த லெட்டர் தான். எடுத்து பார்த்துட்டு கிம் எது பண்ணாலும் அவரோட நல்லதுக்கு தான் பண்ணுவாரு, கரெக்டா யோசிச்சு தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவரோட ஹஸ்பண்டை ரொம்பவே நம்புவாங்க. கட் பண்ணா அந்த கேலரிக்குள்ள நம்ம கிம்ம காமிக்கிறாங்க. கிம்முக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு துளி கூட பாசம் இருக்காது, ஏதோ கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம கிம்முக்கு யார் மேல பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அதாவது அந்த ஒரிஜினல் பொண்ணு, ஸோ அந்த பொண்ணு மேலதான் ரொம்பவே பாசமா இருப்பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சிருப்பாரு. ஸோ ஆக்சுவலா ஹீரோயினோட தங்கச்சியை தான் லவ் பண்ணிருப்பாரு, ஸோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது தான் அக்காக்காரி ஒருத்தி இருக்கா, இவ ரொம்ப அப்பாவி, அவளை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவளோட ஹஸ்பண்ட் சொல்லி வீட்டுக்குள்ள போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு பகடக்காய் மாதிரி தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா இதெல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப கூட தங்கச்சியை பார்த்து வலிஞ்சுக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பிரஸ் மீட் எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்தோடனே நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் தான் ஹான், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமா இது என்னோட பொண்ணு தான், இது என்னோட மருமகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிம்முக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, ஏதோ மாமனாரோட மனசையே ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹீரோயின் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. என்னங்க நீங்க வந்து வேலையெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, பரவாயில்ல நீங்க எது பண்ணாலும் ரொம்ப நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க,
உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதில் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் உங்களை முழுசாக நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு நைட் வந்து உன்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே நீங்க என்ன பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த பெயிண்டிங் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட போட்டோவே இருக்காது. ஸோ ஒரு கற்பனையா இப்படி ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டு தான் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே தாத்தா கிட்ட நம்ம மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, தாத்தா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் சீக்கிரமே இந்த மாதிரி நிஜமாலுமே ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி தாத்தாக்கு அனுப்புனா வேணாம் அவரும் நம்மளை திட்டுவாரு, அவருக்கும் நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேணான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து ஹே அப்படின்னு சொல்றா. டக்குன்னு மெசேஜ் சென்ட் ஆயிருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான். வந்து பார்த்துட்டு பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்டே காமிச்சிடறா. அவங்க அம்மாவும் என்ன இது இப்படி வச்சிருக்க, இதை இங்க மாட்டணும்னு சொல்லி இதை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அம்மா இல்லம்மா, நான் உங்களுக்கு இது காமிக்கணும்னு நினைச்சதை எடுத்துட்டு வந்தேன், நான் ஆக்சுவலா வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போனேன், அங்க நீங்க இல்ல. மேனேஜர் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன், இங்க மாட்டுறதுக்காகலாம் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன நீ வந்து என்னோட ஃபேமிலி நினைச்சிட்டு இருக்கியா, எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ என்னோட ஃபேமிலியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன மரியாதை இருந்ததோ அது கூட உனக்கு கிடையாது இப்போ, அதனால ஃபேமிலிலாம் சொல்லிட்டு இருக்காத, எனக்கு இருக்கா பாரு ஒருத்தி தான் எனக்கு பொண்ணு, நீ டூப்ளிகேட் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ தங்கச்சியும் அவங்க அம்மாவும் அப்படியே ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால அங்க இருக்கவே முடியல, ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆன்ட்டி வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு வாவ் என்ன இவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஆமா ஆமா என்னோட பொண்ணு தான் வரைஞ்சா, அவ வந்து ஒரு ஆர்ட் காலேஜில் தான் படிச்சிருப்பா, ஸோ அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல, அதனால தான் இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னது கிறுக்கி வச்சிருக்காளா, இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கா, இதை போய் கிறுக்கி வச்சிருக்கா அப்படிங்கிறீங்க, ஆக்சுவலா இதை நீங்க கீழே வச்சிருக்க கூடாது, இதை எடுத்து இந்த இடத்துல தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட் கேலரியிலேயே ஒரு இடத்துல மாட்டி விட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஒருத்தங்களாவது நம்மளோட வேலையை அப்ரிசியேட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாத்தியா உன்னோட வேல்யூவை நான் ரொம்ப பெருசா எடுத்துட்டு போலான்னு இருந்தேன், ஆனா இந்த 4 செவத்துக்குள்ளேயே அது மறைஞ்சு போயிருச்சு, இந்த ஆர்ட் மட்டும் இருந்தா இதையும் நான் 1 மில்லியனுக்கு வித்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் என்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மிகப்பெரிய ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அச்சு பிசுறாம அச்சாஸ் எல்லாம் அவங்கள மாதிரியே வரைஞ்சு நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி எல்லா டூப்ளிகேட்டும் வித்து பணத்தை சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு பைசா கூட நம்ம ஹீரோயினுக்கு தர மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த டிராயிங் நல்லா இருக்குன்னு ஒரு அப்ரிசியேட் கூட நம்ம ஹீரோயினை பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்மளோட திறமை வந்து இந்த செவுத்துல தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு கரை இருக்கு. டக்குன்னு எச்சு தூப்பி அதை துடைக்கலாம் அப்படின்னு துடைக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தர் வராரு. இவர் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. ஸோ இவர் வந்து இந்த மாதிரிலாம் கரையாயிருச்சுன்னா எச்சு தூப்பி துடைக்க கூடாதுங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிக்விட் இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி லிக்விட்லாம் கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களே, ஸோ தங்கச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவோட அம்மாக்கு டிராயிங் எல்லாம் கொடுத்து எப்படியோ ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை சம்பந்தம் பேசி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து அவங்களோட தங்கச்சியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, வேற வழி இல்லாம தான் சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வரைஞ்ச அந்த டிராயிங்கை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தாரு, என்னதான் இது ரியலா இருந்தாலும் உள்ள ஒரு ஃபேக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியலையே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. நீ வந்து இந்த டிராயிங்கை ரொம்ப அழகா தான் வரைஞ்சிருக்க, ஆனா இதெல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க வாய்ப்பு இருக்கா, அப்படியே நடந்தாலும் அந்த போட்டோல நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஸோ அந்த இடத்துல இந்த தங்கச்சி வந்துடுறா, என்ன என்கிட்டயே சொல்லாம வந்திருக்கீங்க, எங்க அக்காட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா. அவ வந்து நம்ம ஹீரோ முன்னாடி அவங்க அக்காவை ரொம்ப அழகா பாத்துக்கிற மாதிரி அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு தங்கச்சி வந்தாலே பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்துருவான்ல இந்த கிம், ஸோ அவனும் வந்துடுறான் தங்கச்சிக்காக. இப்போ அந்த தங்கச்சிக்காரியும் திரும்பவும் அவங்க அக்காவை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக. அந்த இடத்துல அந்த கிம் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இந்த தங்கச்சிக்காரி, என்னது உங்க ஒய்ஃபை தானே நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், நீங்களே உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அப்ப நீங்க லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் தான் நம்ம கிம்மை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா கிம்முக்கு வந்து சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்காது, வேற வழி இல்லாம தங்கச்சியை கரெக்ட் பண்ணணும், அக்கா வழியா தான் உள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்து அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணாரு, நானும் அவரை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினிங்க சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிராயிங்கை பாருங்க, இந்த டிராயிங்ல கிம்மை எவ்வளவு அழகா ஹீரோயின் வரைஞ்சிருக்கா, சோ ஹீரோயினுக்கு எவ்வளவு ஒரு காதல் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தங்கச்சிக்காரி என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, கிம் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா இல்ல எங்க மாமா ரொம்ப அழகா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு, இப்ப பாருங்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தோலெல்லாம் பிடிச்சு. இப்ப இதை வந்து கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணாம இந்த கிம் வந்து அப்படியே ஜொல்லுட்டு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்ப பாத்ரூம்ல போய், என்ன என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட கூட அந்த மாதிரி பார்த்ததில்ல, என் தங்கச்சி வந்து நிக்கிறா, அவளை தள்ளி போய் நில்லு அப்படின்னு கூட சொல்லாம அப்படி வலிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கானே அவனோட ஒய்ஃப் முன்னாடியே, ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க இருந்து வெளியே வரும்போது அப்படியே நம்ம ஹீரோ மேல மோதிடுறாங்க. ஹீரோவும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவசரமா போயிட்டு இருப்பாரு. ஓகே இது வந்து நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. இல்ல வருங்கால உங்க ஒய்ஃப் தானே, ஏன் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவளுக்குலாம் என்
குடும்பத்தை பத்தி ஒன்றும் தெரிய வேணாம், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. சொல்லிட்டு நீ எதுக்காக உன் குடும்பத்தை பத்தி நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, உன் குடும்பத்துக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பேசி ஆகணும், அது என்னோட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா, உனக்கு தெரியுமா தெரியாதா, அது உன்னோட குடும்பமா, உன்னைய அந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கோ, அவங்க உன்னைய ஒரு குடும்பமாவே பார்க்கல, நீ தான் அவங்கள குடும்பம்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னைய சும்மா ஒரு பொருள் மாதிரி தான் இந்த வரைஞ்சு கொடுத்து மூலியமா அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா உன்னை ஒரு சின்ன அப்ரிசியேட் கூட பண்ண மாட்டாங்க, உன்னை ஒரு பொருளோட மோசமா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. இப்ப டக்குன்னு கையை விட்டுட்டு சாரி நான் தெரியாம கையை பிடிச்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ போயிடுறாரு. இப்ப அந்த மியூசியத்துல இருக்க ஒரு ஆர்ட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்களோட டெஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரிஜினல் காப்பியா என்னன்னு சொல்லிட்டு. அவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அம்மாவும் சரி ஓகே ஏலத்துல எல்லாம் அந்த ஆர்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட நீங்க காசு மட்டும் செட்டில் பண்ணா போதும், உங்க வீட்டுக்கே இந்த ஆர்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி பலார்னு ஒண்ணு விடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஏண்டி டூப்ளிகேட்டை என்கிட்ட விற்க பாக்குறியா, அது மட்டும் இல்லாம இந்த கேலரியா வரைஞ்சாங்களா ஒரிஜினல் ஆத்தர், அவங்கள பத்தி இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்களோட தீவிரமான ஃபேனா இருப்பாங்க, அந்த ஆர்ட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க இது டூப்ளிகேட்னு. ஸோ இருந்தாலும் ஒரு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஸ்டர்லாம் வர சொல்லி டெஸ்ட்லாம் பண்ணிருப்பாங்க, அப்பயே தெரிஞ்சு போயிடும் டூப்ளிகேட்னு. போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு இந்த மேனேஜர் இருக்கான்ல அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இதை டக்குன்னு உங்களோட பொண்ணு மேல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவங்க அம்மாவும் வந்து பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இங்க மாறுமா என்னோட லைஃபே உன்னை நம்பிதான் இருக்கு, தயவு செஞ்சு நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்க, எப்படியாவது வக்கீல் வச்சு நான் உன்னை வெளியெடுத்துறேன், எனக்காக இந்த தப்பை நீ ஏத்துக்க, அப்படி இல்லைன்னா கேலரியே மூடிடுவாங்க, இந்த டிராயிங்கை நீ தான் வரைஞ்சு கொடுத்த, இந்த டிராயிங்கை வித்து நீ பணம் பார்க்க பார்த்த, அதனாலதான் இப்படி பண்ணிருக்க எனக்கே தெரியாம அப்படிங்கிற மாதிரி நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் வாயிலா போச்சு இல்ல, அவங்களோட ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப அப்படியே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் இருக்கான்ல அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க இதுல வந்து எங்க எம்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அவங்க இதுல இன்வால்வ் ஆகவே இல்லை, இந்த ஹீரோயின் இருக்கால சோ இவ தான் பணத்தாசை பிடிச்சி அந்த மாதிரி டூப்ளிகேட்டா ஒன்னு வரைஞ்சு கொண்டு வந்து இங்க வச்சு அதை விற்க பார்த்துருக்கா, சோ எல்லா தப்பும் அவன் மேலதான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவளோட கார்ல போய் பாருங்க எல்லா டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவனே எல்லாம் செட் பண்ணிட்டு அங்க எல்லாத்துக்கு முன்னாடி சொல்றான். இப்ப அவங்க அம்மாக்காரியும் சரி என்னோட பொண்ணை நான் ரொம்ப நல்லா வளர்த்தினேன், ஆனா இவன் இந்த மாதிரி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு தங்கச்சி என் அக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப பாருங்க என்னோட கேலரிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது, ஃபியூச்சர்ல இந்த கேலரி என் பேர்ல வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாமே போயிடுச்சு, எங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தங்கச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறான். ஐயோ நீ அழுகாத, நீ அழுத என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் தானே, எதுக்காக எனக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நான் உன் அக்காவோட ஹஸ்பண்ட் தான், ஆனா உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட பழகணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணேன், அப்பதானே இந்த ஃபேமிலிக்குள்ள வர முடியும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதை பார்த்த உடனே அந்த தங்கச்சிக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. உன்னை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் இந்த மாதிரிலாம் பாப்பீங்களா, ஏன்டா உங்களோட லெவலுக்கு என்னவோ அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா, அதோட அதிகமா பாக்குறீங்க, உனக்கு எங்க அக்காவை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவளே ஒரு ஆகாதவ, உன்னை மாதிரி ஒரு பைத்தியத்துக்கு அவளை மாதிரி ஒரு பைத்தியம் தான் கரெக்டா இருக்கும்னு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா உனக்கு நான் கேக்குதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தூரமா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே தங்கச்சி அங்கிருந்து அப்படியே கோவப்பட்டு போயிடறான். இப்ப நம்ம ஹீரோயினை போய் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தா தங்கச்சி பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து சொல்லுங்க உண்மை சொல்லுங்க, இது எல்லாமே போய் தானே விளையாண்டு தானே இருந்தீங்க, எதுவும் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் உன்ட்ட ஈவினிங் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல அது இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த கிம்மும் சொல்றான். இல்லையே நீங்க வேலையை விட்டுட்டீங்க அதை பத்தி தான் பேச வரீங்க அப்படின்னு நினைச்சேன், உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் வேற நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி பாத்தியா நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்கேன், உன்னோட என்னால வாழ முடியாது, உன் தங்கச்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பார்க்க என்னை மாதிரியே இருந்த, அதனால போனா போதுட்டும் சொல்லி உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. நீ யாரா எனக்கு வாழ்க்கை கொடுக்க அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப அப்படியே அழுகுறாங்க. போலீஸ் வேற அவங்களை தேடி வருது, இதோ வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஒரு சின்ன சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அழுது போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி போலீஸ் இருக்காங்க, நீ சீக்கிரம் வாமா, தயவு செஞ்சு எனக்காக வந்து சரண்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே தாங்க முடியாம அழுதுகிட்டு போயிட்டு இருக்கும்போது காரை தாறுமாறா ஓட்டி ஆப்போசிட்ல வர ஒரு கார் மேல போய் மோதிடுறாங்க. ஐயோ ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அன்கான்சியஸ் போயிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு காரையுமே இன்னொரு ட்ரக் வந்து மோதிடுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செம்ம டேமேஜ்ல அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தங்கச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ இதை பார்த்தா தங்கச்சி உடம்பு சரியில்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம் வந்து தங்கச்சியோட கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து தங்கச்சி கால் பண்றான். கால் பண்ண உடனே இங்க பாருமா, உனக்கு அவன் தான் முக்கியம், அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அவனை நீ கரெக்ட் பண்ணி போட்டாதான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசு, கூப்பிட்டா கூட போ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போக சொல்லிடுறா தங்கச்சியை. இப்ப கிம்மையும் இங்க பாரு உன் பொண்டாட்டி படுத்துட்டு இருக்கால, நாளைக்கு அவளுக்கு மாத்திர ட்ரெஸ் எல்லாம் வேணும், அதனால போயிட்டு உன் வீட்டுல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்லி இந்த ஹஸ்பண்டையும் போக சொல்லிடுறான். இப்போ இவன் என்ன பண்றான்னா பின்னாடி போய் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிஜன் மருந்தெல்லாம் போயிட்டு இருக்கும்ல, சோ அந்த மிஷின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து இங்க பாருமா, உன்னை நான் எத்தனை தாட்டி தான் கொல்றது, நீ திரும்பவும் பொழைச்சு வந்துகிட்டு இருப்பியா
ஆல்ரெடி நம்ம ஹீரோயினா கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க போல. அதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால பேசதான் முடியாதே தவிர இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்க முடியுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணோம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் காமிப்பாங்க. ஆர்ஃபனேஜ்ல ஒரு பொண்ணை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருப்பா. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இந்த பொண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. ஆனா வளர்க்கும் போது எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னா தத்தெடுத்த பொண்ணுக்கு முன்னாடியே தாம் பொண்ணுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது அந்த பொண்ணு வாயை திறந்து கேட்கணும், அவ ஏங்கணும், அவ ஏங்குனாதான் அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா எதுவுமே கேட்காம நம்மளோட பொண்ணுக்கு மொத்தமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்த்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது கேட்க தெரியாதுல்ல. சோ கேட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப கேக்கு கூட அவங்களோட தங்கச்சிக்கா ஊட்டி விடுவாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவங்க தங்கச்சி கீழே விழுந்து அழுதா கூட நீ ஏன் அவளை சரியா பாத்துக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு ரூம்குள்ள தள்ளி பூட்டிடுவாங்க. சோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயினுக்கு இந்த கிம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. ஆனா ஆல்ரெடி இந்த கிம்முக்கு தங்கச்சி மேலதான் பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு எதுவுமே ஃபர்ஸ்டா கிடைக்க கூடாது, எல்லாமே செகண்டரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே வில்லத்தனமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல இப்படியே பரவாயில்ல, அடுத்த ஜென்மம் உனக்கு இருந்தா வாய் பேச கத்துக்கோ, இப்படியே ஊமையாட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும், கொஞ்சமாவது தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினோட தாத்தா இருப்பாங்கல்ல. சோ அந்த தாத்தா வந்து உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை காதுல வைக்கிறான். அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. இப்ப அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூடுது. அப்படியே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப வெளியே வந்து போலீஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இங்க பாருங்க பண்ண எல்லா தப்புக்கும் என்னோட பொண்ணு தான் காரணம், இப்ப அவளும் இறந்து போயிட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சரி கட்டிடுறாங்க அவங்க அம்மா. இப்ப நான் உள்ள நம்ம ஹீரோயினும் இங்க பாருங்க என்னோட குடும்பம் எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு எனக்கு இப்பதான் ரொம்ப நல்லாவே தெரியுது, கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் கூட கிடையாது. கடவுளே தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அந்த சான்ஸ்ல நான் எல்லாத்தையுமே பழி வாங்கணும், எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க கடவுள்கிட்ட. அப்படியே அவங்க கண்ணை மூடிடுறாங்க. அப்படியே இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா இவங்களுக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கு. இப்ப தங்கச்சியும் வந்து அக்கா மாமா உனக்காக வெளியே வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா இவங்க இறந்து போறதுக்கு கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ திரும்ப வந்திருக்காங்க. ஒரு வருஷம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ கிம் எல்லாம் இன்னும் இவங்க கல்யாணம் பண்ணல. சோ அதுக்காக தான் கிம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. இப்போ அவங்களோட கையில பாத்தீங்கன்னா ஒரு டைமர் இருக்கு. ஆனா அது யாரு கண்ணுக்குமே தெரியல, நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போ அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா கிம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிம்முக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்போம். வேகமா வந்து கிம்மு கிட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால இப்படி கிழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதான் நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ என்னை லவ் பண்ணல, எப்படி பிரேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ போய் உன் ஃபேமிலி கிட்ட சொல்லு, நானும் போயிட்டு என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்றேன், முக்கியமா நீ உண்மையா லவ் பண்றல என்னோட தங்கச்சி அவகிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே கிம்முக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, எப்பறம் இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த இடத்துலயே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுத்தாங்க அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.